It very simple. We will just take into the tale of two patients. Sorry, வழக்கம் போல இங்கிலீஷ்ல வந்துருச்சு. ஐம் சாரி. எல்லாருக்கும் நன்றிங்க சார், மிக நன்றி. ஸோ ரெண்டு பேஷண்ட், ஒருத்தர் வந்து இந்த ரீசன்ட் 1 இயர்ல நான் பார்த்தது, ஒருத்தர் வந்து டாக்டர் ஏ. ஸோ 2 மணிக்கு நான் ஓபியில் உட்காந்துருக்கேன். திடீர்னு வந்து சும்மா வயிறு வலின்னு வராங்க. நல்ல பசியா இருக்கும்போது தான் வந்து இம்பார்ட்டன்ட் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் டு டேக் ஆஃப் சம் டைம். மேடம் பரவாயில்லைங்க மேடம், போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்குள்ள நான் பார்த்துறேன். எக்ஸாமின் கூட பண்ணல, சும்மா வந்தாங்க, வலினாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டயபெட்டிக், ரொம்ப நாளாக நம்ம டயபெட்டிக் ஃபாலோ அப்ல இருக்காங்க. இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு வந்துருங்க மேடம் அப்படின்ட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு வரேன். வந்தா ரேடியாலஜிஸ்ட் கூப்பிடுறாரு, என்னப்பா சிரோசிஸ் ஆட்டம் இருக்கு, எதுவும் பண்ணலையா அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, சும்மா டயபெட்டிக் வந்தவங்க ஜஸ்ட் லைக் தட் அனுப்புறோம். பார்த்தா சிரோசிஸ்னு டயக்னோஸ் ஆகுது. அடுத்தது மிஸ்டர் டி. ஏன் டின்னு போட்டுருக்கேன்னா ஒரு துபாயில இருந்து அந்த பேஷண்ட். ஸோ வராரு, பார்க்குறோம், அவருக்கும் அதே மாதிரி வராரு. ஒன்றும் இதெல்லாம் இல்லை, சும்மா சார் போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஒன்றுமே இல்லை, மீன்ஸ் ஹீ டிடன்ட் கம்ப்ளைன் ஆஃப் எனிதிங். பார்த்தா அகெயின் லைக் சிரோசிஸ், ஒன்றும் நோ பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர், நத்திங், எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வராங்க. They were diagnosed as cirrhosis. The common things between these two patients is, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா they were on their 50s. 35 வயசுல டயபெட்டிக்னு டயக்னோஸ் ஆயிருக்கு. both of them were insulin resistance, high doses of insulin எடுத்துட்டு இருக்காங்க. They are thin, they are not obese. Diagnosed in their 35 plus years of life. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலா அந்த 35 வருஷத்துல டயக்னோஸ் ஆயிருக்கு. All that it was shown is fatty liver. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து சரி என்ன ஏது அப்படின்னு பார்த்தா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு இடத்துல அல்ட்ராசவுண்ட்ல இருக்கு. எல்எஃப்டி டிபிக்கலி முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்குறோம், எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ இந்த 15 வருஷம் முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம டிபிக்கலா என்ன பண்ணுவோம், நம்ம பேஷண்ட் வராங்க, ஒரு நாளைக்கு 150 பேஷண்ட் பார்க்குறோம், 40 பேஷண்ட் பார்க்குறோம். ஃபேட்டி லிவர்னு இருந்தால் என்ன சொல்லுவோம், சரி பரவாயில்லைங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வெயிட்டை குறைங்க, எல்எஃப்டி பார்ப்போம், நார்மலா இருக்கு, ஓகே நார்மலா இருக்கா, ஓகே அப்படிங்கறத தவிர நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிருக்க முடியுமா? Could we have done something to help them out that they are not landing up with this complication at this stage? இதுதான் என்னோட கேள்வி. So somehow it was missed. நானும் ஒன்றும் பெருசா அந்த ஆங்கிள் யோசிக்கல. பட் ஆல் ஆஃப் a sudden it's all spurting and they are presenting with cirrhosis. So ஏன் வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு இப்படி வருது? So basically like non-alcoholic fatty liver disease, non-alcoholic fatty liver, NASH, ரெண்டு terminology. We will come into the distinction between these two terminologies. ஒன்னு வந்து non-alcoholic fatty liver disease, இது வந்து broad terminology. இது வந்து it comprises two components. ஒன்னு வந்து non-alcoholic fatty liver, அதுக்கப்புறம் வர்றது இருக்கு, we will talk to it later. பட் ரெண்டு distinct entity இருக்கு. ஒன்னு வந்து non-alcoholic fatty liver, இன்னொன்னு வந்து non-alcoholic steatohepatitis. So இந்த ரெண்டு டெர்மினாலஜி தான் இந்த கன்வர்ஷன் ஆஃப் non-alcoholic fatty liver to steatohepatitis தான் very very important, where as a primary care physician we could have done something. So இதுக்கு மேல தான் வந்ததுனா நம்ம ஹெபடாலஜிஸ்ட் இல்ல gastroenterologist கிட்ட அனுப்ப முடியும். So could we have done something to prevent this progression from fatty liver to non-alcoholic steatohepatitis? அதுதான் வந்து நம்மளோட கேள்வி. So ஏன் வந்து fatty liver வர முடியும்? Basically so the first two charts பாத்தீங்கன்னா hepatocytes they contain fat. So ஏன் fat வர முடியும்? The reasons are 2-3 factors. ஒன்னு வந்து typically obesity. சாப்பிடுற சாப்பாட்டுல கொழுப்பு வருது, வர்ற கொழுப்பு various parts of the bodyல deposit ஆகுது. இது வந்து twin cycle hypothesisல டெய்லர் வந்து ரொம்ப அழகா பேண்டிங் லெக்சர்ல சொல்றாரு. செம்ம ஆர்டிகல், முடிஞ்சா அது படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்போக் இருக்கு, அந்த ஸ்போக்கு மேல 2 சைக்கிள் ஓடுது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதிகமா சாப்பிடுறோம், அதிகமா கலோரிஸ் வருது. இந்த அதிகமா வரக்கூடிய கலோரிஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்ன ஆகுது, போய் லிவர்ல போய் உட்கார அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் லிவர்ல மட்டும் உட்காரல, அது வந்து ஓவர் ஸ்பில் ஆகி போய் பான்கிரியாஸ்லயும் உட்காருது. சோ பான்கிரியாஸ்ல உட்காரப்ப that brings in diabetes. இவர் என்ன பண்றாருன்னா இதோட நிறுத்திக்கல, இந்த ஹைபோதீசிஸ் ட்வின் சைக்கிள் ஹைபோதீசிஸ் நிறுத்தல, சாப்பிடுற சாப்பாட்டோட கலோரியை குறைங்க, bring down the calories to 800. நான் இவரை பார்த்தேன் ஒரு தடவை பாம்பேல, இதே டாபிக் வந்து அங்க வச்சு பேசினார். எவ்வளவுக்கு சார் குழப்பீங்க? 800 கேலரி. 800 கேலரி நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு டீ 2 சமோசா சாப்பிட்டோம்னா 800 கேலரி ஆச்சு. சோ 800 கேலரிக்கு ஒரு நாளைக்கு குறைச்சீங்கன்னா அத்தனை பேஷண்ட், நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, போனா அத்தனை பேஷண்ட்டுக்கு அத்தனை மாத்திரை நிறுத்திடுவார். முதல்ல ஒரு நிறுத்துறது இன்சுலின் தான், ஆனா கேலரிஸ் அப்படி குறைச்சு வைப்பாரு. பாத்தீங்கன்னா பேஷண்ட் ஆர் ரெமிட்டிங், தே ஆர் பிகமிங் நான் டயபெட்டிஸ், which he showed in the twin cycle வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணி by bringing them to 800 calories and less,
he showed it is not only getting deposited in the pancreas, it can and the fat liver la okkaradiyum adha edutittu adha vandu reverse panna mudiyum அப்படினு he showed in MRI, he showed in as transaminase level complete sugar remit ஆகுது அப்படினு காட்டினார். Fantastic summer article. So that is one way how it can present. அது அடுத்த விஷயம் de novo lipogenesis. ஏற்கனவே சார் முரளிதரன் சார் சொன்னார், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல முக்கியமான கொலஸ்ட்ரால் பார்ட் எங்க இருந்து வருதுன்னா நம்ம கிட்ட தான் இருந்து வருது. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டிபிக்கலி இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல லிவர்ல உட்கார்ற ஃபேட் பாத்தீங்கன்னா 5% comes from the carbohydrate. But in the accentuated de novo lipogenesis ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது இந்த 5% ஃபேட் வந்து 25% அதிகமாயிடுது. So that is another thing which is happening. So in the de novo lipogenesis க்கு important substrate is not fat. Studies have shown ரெண்டு பக்கமும் கண்ட்ரோல் ஸ்டடி வச்சு ஃபேட்டுக்கு பதில் ஒரு ஆம்ல கார்போஹைட்ரேட் கொடுத்து பார்த்தாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா people who are consuming carbohydrate were going for more amount of de novo lipogenesis, more amount of triglycerides getting deposited in the liver. This is what has been proven. So de novo lipogenesis is very very important. 3 வாரத்துக்கு நல்ல விருந்து, நல்ல ஒரு வீட்ல நல்ல விருந்து, ஒரு ஏதாவது ஒரு நல்ல அவகாசம் கிடைக்குதுன்னா 3 வாரம் நல்லா சாப்பிட்டு பார்த்தோம்னாவே இந்த de novo lipogenesis எக்கச்சக்கமா அதிகமாகுது. This has been proven. There are other genetic mechanism, especially in the PNPLA3 gene polymorphism has come up in a big way. இது வந்து நிறைய ஜீனோமைடு அசோசியேஷன் ஸ்டடீஸ்ல காட்டியிருக்காங்க. முக்கியமா 8 ஜீனோமைடு அசோசியேஷன் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. 8லையும் there is a very strong correlation with that. So இதுல வந்து அந்த பர்టిక్యులர் allele வந்து இல்லாதப்ப patients are 70% more or 3 times the higher risk of fatty liver னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. So these are the important 3 risk factors why somebody can get a fatty liver. Okay, so என்ன fatty liver na what is the definition? So ஏன் fatty liver வருது அப்படினு பார்த்துட்டோம். அடுத்து what is the definition? So நம்ம சொல்லும்போது இந்த fatty liver வந்து steatohepatitis again and again இதே இந்த very very important carry home that we need to know is ஒன்னு வந்து fatty liver னு சொல்றோம். போய் ஃபேட் மட்டும் உட்காருதுன்னா அது fatty liver. அது ஒண்ணும் பண்ணாது. நம்ம எல்லா அல்ட்ராசவுண்ட்ல பாக்குறோம்ல அதேதான். அது ஒண்ணுமே பண்ணாது. பிரச்சனை எங்க வருதுன்னா இந்த 5% 20% 30% உட்கார்ற லிவர், அட்லீஸ்ட் 5% ஆவது லிவர் உட்கார்ந்ததுனா தான் ஃபேட்டி லிவர்னு சொல்ல போறோம். இது அதிகமா உட்கார்றது மட்டும் இல்லாம அந்த 5%லயே if it causes some inflammation it is called as steatohepatitis. So நாம என்ன அந்த steatohepatitis இருந்து it can go for cirrhosis whether it is compensated or uncompensated. அது மட்டும் ஆகிறது இல்ல, the patient goes for hepatocellular carcinoma also. So the entire spectrum is called as non-alcoholic fatty liver disease. எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து non-alcoholic fatty liver disease தான். Very very clear. But what is important is non-alcoholic fatty liver na வெறும் fat மட்டும் உட்காரும், inflammation இல்ல, where we don't need to do anything. What is important is steatohepatitis. அந்த ஸ்டேஜ்ல இன்ஃப்ளமேஷனை நம்ம பிக்கப் பண்ணணும். பண்ணலனா the patient can go for compensated cirrhosis. அந்த இடத்துல irreversibility வந்து fibrosis இல்லனா patient வந்து can come back. If patient has got fibrosis, inflammation வந்துருச்சு, fibrosis வந்துருச்சு, then dead cells அதிகமாயிடுச்சு, hepatocytes சாக the patients will go for cirrhosis, the patient go for hepatocellular carcinoma. So this is very very important. So we need to understand the definition between what is non-alcoholic fatty liver and non-alcoholic steatohepatitis. So this is very very important. The reason being in the data பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பாக்கும்போது எல்லாம் பூதாகரமா தெரியும். So I just took the data till 2010 insurance based data from US. பாத்தீங்கன்னா the entire thing for hepatocellular carcinoma நீங்க பாருங்க அந்த arrowல காட்டி இருக்குது, it is non-alcoholic fatty liver disease is the one which is contributing much to this than other known risk factors at all. So very important. அப்புறம் NAFLD study is very very fantastic data. நம்ம Framingham heart study மாதிரி very good prospective studies, 3 generation of people who are being done. So இந்த மாதிரி NAFLD study எல்லாம் பாக்கும்போது chronic liver disease பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவது கம்மியாவது எல்லாம் fine. But அதே ஒரு alcoholic liver disease ஒரு C ல வர்றதோ B ல வர்றதோ பாத்தீங்கன்னா incidence is very less. But அதே non-alcoholic fatty liver disease பாருங்க generation after generation after generation. So 3 published dataவும் பாத்தீங்கன்னா non-alcoholic fatty liver disease உடைய incidence வந்து அதிகமாகிட்டே போகுது. This is very very important. So we saw what is the definition. Now the other question is how are we going to diagnose this patient has got fatty liver non-alcoholic fatty liver disease or not. So நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், first rule out alcohol. தெளிவா patient கிட்ட கேளுங்க. The western data says
3 பெக் 21 ஸ்மால் அடிச்சோம்னா அது வந்து 21 ஸ்மால் per week. சோ ஒரு நாளைக்கு 3 ஸ்மால் அடிக்கிறவங்க ஆல்கஹாலிக் அந்த லெவலுக்கு மேல அடிச்சாங்கன்னா it is caused due to alcohol. அதுக்கு கீழ அடிக்கும்போது it is not due to alcohol. So consumption of alcohol should be at least 21 smalls per week to call it as alcoholic fatty liver disease. இல்லனா it comes under non-alcoholic fatty liver disease. ஏற்கனவே பார்த்தோம் rule out viral etiology, hepatitis B, hepatitis C, rule it out. அப்புறம் autoimmune conditions இதையும் பாத்துருங்க. So autoimmune conditions ANA, ASMA, serum ceruloplasmin, Wilson disease rule out பண்ணனும். iron TIBC யும் வந்து பார்த்தனும் hemochromatosis rule out பண்றதுக்காக. So we are ruling out alcohol, we are ruling out viral etiology, we are ruling out other possible causes. அதுக்கு அப்புறம் drugs, can any other drug can cause? So methotrexate அதிகமா இருக்கா, antiepileptics, tamoxifen, antituberculous drugs, typically rifampicin, isoniazid, fludrocortisone, sometimes NSAIDs. So all these things we need to rule out to diagnose whether the patient has got non-alcoholic fatty liver disease or not. So non-alcoholic fatty liver disease ஒரு பேஷண்ட்க்கு இருக்கு அப்படினா it should be based on 4-pronged approach. The first important thing is hepatosteatosis. So fat liverல fat இருக்குன்னு ultrasound சொல்லணும். So 5% இருக்கணும். So that is number 1 which is important. Number 2, it is non-alcoholic. பேர்லயே இருக்கு. So alcohol should be ruled out. So there are no rival etiologies. What do we mean by rival etiologies? ஒரு autoimmune conditionோ, ஒரு hepatitis B, ஒரு hepatitis C அதை காஸ் பண்ண கூடாது. We should rule out other causes of chronic liver disease should be identified. வேற ஏதாவது இருக்கா அப்படினு பார்த்துட்டு இல்லனா we call it as non-alcoholic fatty liver disease. So in the 4-pronged approaches must be the patient should fit in to call them as non-alcoholic fatty liver disease. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏன் வருது, எப்படி டயக்னோஸ் பண்ணனும், எப்ப non-alcoholic fatty liver disease னு சொல்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். So the patient is now progressing from non-alcoholic fatty liver to non-alcoholic steatohepatitis. So எப்படி இந்த பேஷண்ட வந்து steatohepatitisக்கு போறாங்களா இல்லையா அப்படினு மானிட்டர் பண்றது. ஒரு விதம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி non-alcoholic fatty liverக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். பட் steatohepatitisக்கு போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணனா தெரியாது. It is not so sensitive to pick up the hepatitis steatohepatitis happening in the patient. So ultrasound is not useful to diagnose whether the patient is moving on from non-alcoholic fatty liver or to non-alcoholic steatohepatitis. So which is very very important. So அடுத்தது SGOT-PT யூஸ் பண்ணலாமா? typical hepatitis B எல்லாம் என்ன பண்றோம்? We monitor with SGOT-PT. But SGOT-PT typically the conversion will not be helpful. Basically பாத்தீங்கன்னா இந்த vitamin B6 is required for SGOT SGPT அந்த synthesisக்கு தேவை. பட் டிபிக்கலா ஆல்கஹாலிக்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த PT வந்து ரொம்ப அடி வாங்கும் ஓட்டியை விட. சோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா PT வந்து சிந்தசிஸ் வந்து குறையும் ஓட்டியை விட. அப்ப வந்து SGOT-PT ரேஷியோ பாக்கும்போது typical SGOT-PT ratio பாத்தீங்கன்னா more than 1 will be there in 92% of the patients. Alcoholic liver disease ல OT-PT ratio 92% of the people க்கு more than 1 இருக்கும். 70% of the people க்கு more than 2 இருக்கும். Typically non-alcoholic fatty liver disease ல பாத்தீங்கன்னா it will be less than 1. So very very important. So OT-PT ratio will be less than 1. அதே alcoholic-ஆ இருந்ததுனா it will be more than 1. So this is one way we can pick up. But SGPT will not be able to tell typically what is the condition of the patient. So இது வந்து typically இந்த study பாத்தீங்கன்னா it is a prospective study of outcome in adults with non-alcoholic fatty liver disease. As you see at the end of the இது பாத்தீங்கன்னா AST level பாருங்க, whatever be the fibrosis of the patient, இதெல்லாம் வந்து cirrhosis ஓட present ஆன patient, whatever be the stage of the patient, whether it is fibrosis 3, 2, 1 எதுவாக இருந்தாலும் SGPT level பாக்கும்போது typically it is all around 40 to 50, அதிகமே ஆகல. அது இல்லாம சிரோசிஸ்ல பாத்தீங்கனாலும் PT level அதிகமாகாது. So it is better to look into the metabolic factors and other things than to look into SGPT OT ratio. So ultrasound help பண்ணாது, OT-PT help பண்ணாது. So என்னதான் பண்ண முடியும்? டிபிக்கலா நீங்க கண்டே பிடிச்சணும் கரெக்டான ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ் என்ன இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா only thing which will help is the gold standard is liver biopsy.
சோ லிவர் பயாப்சில வந்து நம்ம பண்ண முடியுமா? எப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணி பார்க்க முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ தி ப்ளீடிங் manifestations are there. சோ எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா நம்ம பண்ணி எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? ஒவ்வொரு டிகேடுக்கு, ஒரு 5 இயர்ஸ்க்கு, இல்ல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபைப்ரோசிஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபைப்ரோசிஸ்க்கு போறாங்களா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ லிவர் பயாப்சி will not be a practical solution for all these patients. So there should be some shortcut. So அதுல வந்து இந்த FibroScan is a very beautiful device. It is something like ultrasound principle தான். பட் இதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த elastic shear wave 50 megahertz waves யூஸ் பண்ணி fibrosis நடக்குதா இல்லையான்னு பார்க்கறாங்க. The machine costs about 1 crore rupee. So இந்த values வந்து நம்ம typically 8 க்கு கீழ இருக்கணும். The patient should not have more than 8 to call the patient has got fibrosis. So the magic number is actually 7.8. So 8 க்கு கீழ இருக்காங்களா இல்லையா அப்படினு பாத்துக்கணும். நிறைய கேம்ப்ஸ்ல எல்லாம் பண்றாங்க. நீங்க நிறைய pharma companies பண்றாங்க. ஏபிகான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இதுல கேஸ்ட்ரோ கான்ஃபரன்சஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த FibroScan பண்றாங்க. But the machine is expensive. Availability will not be practically possible. So liver biopsy பண்ண முடியாது. FibroScan expensive. நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கானா எனக்கு தெரியல, தஞ்சாவூர்ல இருக்கானா தெரியல, திருச்சியில கூட இருக்கானா கேட்டீங்கன்னா தெரியாது. Very few hepatologists they own hepatology centersல. So it might be difficult. So இதுவும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்ணனும்? So very simple thing that we can do in our clinical practices. There are some scores available. The first score is FIB4. நாலு பாராமீட்டர் தான் இதுல நீங்க fill up பண்ண போறீங்க. ஒன்னு OTPT, ஒன்னு OT, இன்னொன்னு PT, இன்னொன்னு ஏஜ், platelet count. இது வந்து it varies on patient's age. So the first score that we need to know is very very important. Fibrosis index for liver fibrosis. FIB4 score இது சும்மா FIB4 னு போட்டீங்கனாவே நெட்ல வந்துரும். நீங்க ஃபுல்லா இந்த டேட்டா மட்டும் fill up பண்ணீங்கனா அந்த பேஷண்டோட fibrosis score என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லைனா the second score is NAFLD fibrosis score. NFS score அதே நாலு பாராமீட்டர் தான், but this is not dependent on age. So just we need to have the number. அதே OT, PT, platelet count, age fill up பண்ணிட்டு பேஷண்டோட BMI, impaired fasting glucose இல்ல diabetic இருக்காங்களா இல்லையா, albumin level என்ன, 6 பாராமீட்டர் பேஷண்டோட diabetic state இத fill up பண்ணோம்னா ஒரு நம்பர் வந்துரும். So the first is FIB4 score, the second is NFS score. So இதுல ஏதாவது ஒரு ஸ்கோர் நம்ம பண்ணி பேஷண்டோட வேல்யூ என்ன அப்படினு பார்க்கணும். So NAFLD suggested by ultrasound நம்ம சொன்னோம் அந்த நாலு பாராமீட்டர்ல பிக் அப் பண்ண பேஷண்ட் வந்து அவங்களோட ஸ்கோர் FIB4 ஸ்கோர் எவ்வளவு வருது இல்ல NFS ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படினு பார்க்கறோம். ஏதாவது ஒரு ஸ்கோர் இதல பார்க்க போறோம். So FIB4 score if it is typically less than 1.3 or less than minus 1.455 na patient is under low risk. நீங்க keep monitoring the patient. You don't need to send the patient to anywhere. He is all the time US. இந்த பேஷண்ட்க்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இத பண்ணி ஏதாவது ஃபைப்ரோசிஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஒருவேளை அந்த பேஷண்ட ஹெப்படாலஜிஸ்ட் அனுப்பி நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். எதுவுமே நானும் பண்ணல, நான் அந்த பேஷண்ட பார்க்கல, பட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. That is the most important carry home. We didn't do any of these things. So இது மாதிரி கம்மியா இருக்கும்போது whether the patient has got low risk of fibrosis na we can leave the patient can stay with primary care physician. If the score is more than அதே FIB4 score வந்து more than 3.25 இருந்ததுனாவோ என்ன NFS score வந்து more than 0.675 க்கு மேல இருந்ததுனாவோ தயவு செய்து ஒரு gastroenterologist கிட்டயோ hepatologist கிட்டயோ அனுப்பிடுங்க. He has significant fibrosis that we cannot handle in primary care. ரொம்ப ரொம்ப important. So if the score is in between these two things na FibroScan பண்ணி என்ன ஸ்கோர் இருக்குன்னு பாருங்க. இந்த பேஷண்ட் இந்த ஸ்கோருக்கு மேல இருந்ததுனா ஹெப்படாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புங்க. இல்லனா 7.8 கீழ இருந்ததுனா you can retain. So this is the protocol that we need to follow. So first வந்து non-alcoholic fatty liver disease ஆன் பாருங்க. பார்த்துட்டு தயவு செய்து FIB4 உம் NFS உம் யூஸ் பண்ணுங்க. See where the patient fits in. Probably whether he needs FibroScan நம்ம கிட்ட இருக்கலாமா ஹெப்படாலஜிஸ்ட் கிட்ட போலாமா அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப important carry home message. So பண்ணிட்டு what works for this patient. The fifth question is அப்படி இருந்தா என்ன வந்து நம்ம பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். Most important thing beyond every other thing ரொம்ப ரொம்ப important which has proven beyond doubt is weight loss. At least 5% weight loss ஆகுது. ஆனா fatty liver குறையும். 10% weight loss ஆச்சு அப்படினா steatohepatitis குறையும். So weight loss is just 2 minutes. Weight loss is very very important for this patient. So 5 to 10% கண்டிப்பா குறையணும். குறைஞ்சா inflammatory stage steatohepatitis ல இருந்து பழைய ஸ்டேஜ்க்கே போலாம். That is very important. ரெண்டாவது carbohydrate. We saw denolipogenesis. What causes? Carbohydrate causes. So carbohydrate fructose avoid பண்ணனும். Very important. So this is very very important. அதுக்கு அப்புறம் physical activity. இதுதான் beyond doubt which has shown that it works for these patients. அடுத்து பயோக்ளூட்டசோன். பயோக்ளூட்டசோன் என்ன பண்ணுது?
லிவர்ல ஃபேட் உட்காருது, உட்கார்ற ஃபேட் அங்கே இருக்காம இட் ஷுட் கோ டு தி பெரிஃபரி. இதுதான் வந்து பயோக்ளிட்டசோன் பண்ண போகுது. Mobilizing of the fatty acids or the triglycerides which are sitting innocuously in the liver and causing fatty liver, it just moves to the periphery. மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, அது தண்ணியும் சேர்ந்து எடுத்துட்டு போயிடுது. அப்போ வந்து டிஸ்டென்ஷன் ஆகுது ஆர் வெயிட் கெயின் ஆகுது. So the reason why pioglitazone is associated with increased heart failure or increased weight gain is because of the fatty acids which is mobilized by the pioglitazone from the liver to the periphery. So pioglitazone இந்த பிவான் ஸ்டடில எல்லாம் 45 mg யூஸ் பண்ணிருக்காங்க. But we know what are all the demerits of pioglitazone. So I don't know how much we can put into our patients. But one thing which has shown effective is pioglitazone. அடுத்தது vitamin E. Vitamin E 800 to 1200 mg studiesல யூஸ் பண்ணிருக்காங்க. But something which we should not use, always send to a hepatologist before starting the patient on vitamin E for a long term control of fatty liver. So especially இப்ப pioglitazone வந்து நம்ம diabetic patients க்கு யூஸ் பண்ணலாம், vitamin E வந்து non diabetic patients க்கு யூஸ் பண்ணலாம். These are all the proven strategies which have shown helpful in the patients of steatohepatitis, not non alcoholic fatty liver. Steatohepatitis ல இதெல்லாம் வந்து வர்க் ஆகுது. non alcoholic fatty liver ல first two also has been studied. omega 3 fatty acids a strict no. ஒன்னு அது சும்மா triglyceride குறைக்குது, ஜிப் ஸ்டடி அந்த ஸ்டடி இந்த ஸ்டடி சும்மா triglyceride மட்டும் தான் குறைக்கும், ஒண்ணும் பண்ணாது. அதே தான் சாரோக்ளிட்டஸா இருக்கும். சும்மா அவங்க ப்ரோமோட் பண்ணுவாங்க triglyceride வந்து குறையுதுன்னு. triglyceride குறைஞ்சிட்டா fatty liver குறையுமா? Unless we do a biopsy proven study it is not effective. ஆனா the companies keep promoting and we keep writing. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Unless the data comes we don't know. நீங்க சும்மா fatty liver disease பத்தி டேட்டா எடுத்து பாருங்க, 30-40 ஆர்டிகல் ஆர் இன் பைப்லைன். சாரோக்ளிட்டஸ் ஆர் கீழ கூட கிடையாது. ஆனா but we keep promoting. So சாரோக்ளிட்டஸ் are as of now a strict no. It reduces triglyceride but no role in fatty liver. Metformin doesn't have any role, though it is concentrated under liver, hepatic glucose output எல்லாம் குறையுது அப்படினாலும் fatty liver க்கு as of now there is no data. இந்த vildagliptin 50 mg, the reason why we give 50 mg of vildagliptin 2 times a day is because of the association of hepatotoxicity which is happening with the drug. இது வந்து அந்த patient அந்த vildagliptin ஓட கேல்வஸோட லிட்டரேச்சர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க why it causes hepatotoxicity அப்படினுட்டு. அதனால தான் வந்து 50 mg transaminase elevate ஆச்சுனா vildagliptin கொடுக்க கூடாது. இங்க வந்து நம்ம வந்து vildagliptin வந்து 100 mg கொடுக்கிறோம் திடீர்னு. So 100 mg அது எழுதாததுக்கு காரணமே அது hepatotoxicity காஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான். So fatty liverல there is no role for vildagliptin, especially 50 mg BD, so which is not the case. SGLT2 inhibitor, so GLP1 க்கும் பாத்தீங்கன்னா especially SGLT2 inhibitorல empagliflozinum GLP1 analogsல பாத்தீங்கன்னா liraglutide semaglutide has shown some data, very good data. ஆனா அது வந்து the data whether it is because of weight reduction இல்ல வந்து otherwise really it reduces the liver fat அப்படிங்கிறது தெரியல. But as definitely we have some data on SGLT2 inhibitor, especially only with empagliflozin, not with other gliflozins. GLP1 அதே மாதிரி லிராக்கும் சமாக்கும் மட்டும் கொஞ்சம் டேட்டா இருக்கு which has shown that it reverses the fat content which is present in the liver. So carry home points 4 பாயிண்ட், நச்சுன்னு 4 பாயிண்ட். ஒன்னு fatty liver diabetes, there is an interrelation. fatty liver இருக்கிறதுனால diabetes வரலாம், நம்ம அந்த லெக்சர் பார்த்தோம் இல்லைங்களா. So அந்த diabetes வந்து ரிவர்ஸ் ஆகலாம் by reversing fatty liver. That is first point we all must understand and we should screen. So ultrasonogram fatty liver just weight குறை அப்படினு உட்ற கூடாது. நம்ம கிட்ட 100 பேஷண்ட் வரலாம் அவ்வளவுதான் அப்படினு உட்ற கூடாது. See what is the reason for fatty liver over there and how we should do. So follow up is very very important. LFT normal doesn't mean normal. SGPT நார்மலா இருக்கு, liver disease இல்ல, activity இல்ல அப்படினு விட்டுறாதீங்க. SGPT is very very important. Even very advanced disease la kuda SGPT normal irkalam. So normal doesn't mean normal, just don't live over there. Suspect NASH. So NASH வந்து எல்லா பேஷண்ட்லயும் சஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன 2 ஸ்கோர் FIB4 and NFS ஸ்கோர் எல்லா பேஷண்ட்டுக்கும் போட்டு பாருங்க. அதாவது fatty liver இருந்ததுனா எல்லா பேஷண்ட்டும் ரொட்டீனா ஒரு பேஷண்ட்டுக்கு போட வேண்டியது இல்ல. So you should know where you should use suspect NASH. மெடிகேஷன்ஸ்ல அப்படி இருந்ததுனா என்ன வர்க் ஆகுது அப்படினு நம்ம பார்த்தோம். So these are the current literatures. With this I would like to thank you for giving me this opportunity. Thank you.